நம்ம மத்தியில் ஐயா எட்வின் ஐயா அவர்களும் தாயார் டாக்டர் மேபிள் அம்மா அவர்களும் வந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் சாட்சி சொல்வார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொல்லுவது போல கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது அவருக்கு நிகராகாது. ஏனென்றால் அவர் அத்தனை நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்காமல் போனால் நாம் எப்பவுமோ மடிந்து போயிருப்போம். நான் என்னுடைய சாட்சியை இந்த வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முன்பே நடந்த ஒரு உண்மையான கதையை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இராணுவ அதிகாரி, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய இராணுவத்து வேலையின் நிமித்தமாய் அவர் டெல்லி மாநகரத்திலே அவருக்கு போஸ்டிங் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் அங்கே சென்று அங்கே இருக்கிறதான உயர்ந்த நல்ல ஒரு பள்ளிக்கூடத்திலே தன்னுடைய 3 வயது மகளை கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்திலே அவர் சேர்த்தார். அப்பொழுது அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்திலே முதல் நாள் போய் அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்திலே போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு மாலை வீட்டுக்கு வந்த பிள்ளை. அப்பொழுது அந்த இராணுவ அதிகாரி தன் வீட்டுக்கு சாயங்காலம் வந்து தன் மகளை ஆசையாய் தூக்கி தன் மடியிலே வைத்து, மகளே ஸ்கூல் ஃபஸ்ட் டே எப்படி இருந்ததுமா என்று அவர் ஆசையாய் கேட்டார். அதற்கு அந்த மகள் சொன்னாள், அப்பா, என்னை பார்த்து மற்ற பிள்ளைகள் ஏ காளி ஹமாரா சாத் கேள்னிக்லே மத் ஆவோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்கா, கருப்பு பெண்ணே எங்களோட விளையாட நீ வராத, நாங்கள் உங்களோட விளையாட மாட்டோன்னு சொல்லி என்னை பார்த்து அவங்க சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லி அந்த மகள் அந்த தகப்பன் இடத்திலே சொன்னாள். அப்புறம் அந்த தகப்பன் சொன்னார், நீ கருப்பு பெண் தான்மா, ஆனால் ஒரு கருப்பு பெண்ணால் என்ன சாதிக்க முடியும் என்று நீ சாதித்து காண்பித்தால் அந்த வெள்ளை பிள்ளைகளெல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிவிடுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த கருப்பு பிள்ளை நான் தான். அந்த இராணுவ அதிகாரி என்னுடைய தகப்பன்தான். ஸோ என்னுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே நான் தள்ளப்பட்டவளாய், என்னுடைய கலர் நிமித்தமாய் நான் ஒதுக்கப்பட்ட ஒரு மகளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் என் தகப்பன் என்னை சிறு வயதிலிருந்தே தேவனுடைய என் தகப்பனும் தாயும் எங்களை மிகுந்த பக்தியிலே வளர்த்தார்கள். என் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 2 ஆண் மகன்களுக்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு நேசிக்கப்பட்டு பிறந்த ஒரு மகளாய் நான் காணப்பட்டேன். என் தகப்பன் எனக்கு முதல் சொல்லி கொடுத்த காரியங்கள் ஏபிசிடியை காட்டிலும் இந்த பைபிளை எடுத்து கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் எனக்கு அதை வாசிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவருடைய பெருமையே எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும், என் மகளிடத்தில் நீங்கள் பைபிள் எங்கே வேணாலும் திறந்து கொடுங்க, அவள் வாசிப்பான்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லுவாங்க. நானும் அதே போல் அந்த வேதத்தை வாசிக்க சிறு 3 வயதிலிருந்தே அந்த வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அநேக வசனங்களை, மனப்பாட வசனங்களை சொல்லி கொடுத்தார்கள். எங்கே போனாலும் அவருடைய பெருமை, என்னுடைய தகப்பனுடைய பெருமை எதை குறித்தும் இருக்கமா, என் மகள் வசனம் சொல்லுவாள் என்று சொல்லி அப்படியா எங்களை மிகுந்த பக்தியிலே வளர்த்தார்கள். நான் 7 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பன் என்னிடத்துல சொன்னார்கள், மகள் நீ நல்லா படிக்கிற, நீ பெருசாய் நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி என்னிடத்திலே சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை என்னுடைய மனதிலே வைத்து கொண்டேன். நான் படித்தேன். என்னுடைய தகப்பன் ஒரு இராணுவ அதிகாரி, என்னுடைய தாயார் ஒரு டீச்சர். ஆனால் அவங்க 2 பேரும் வேலை முடித்து நாங்கள் டெல்லி, அம்பாலா அந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது அநேக சர்ச்சஸ் இருக்காது. ரொம்ப தூரத்தில் ஒரு சர்ச் இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போக முடியும். அதனால் என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் டெய்லி வேலை முடித்து வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆகாரம் சமைத்து கொடுத்து எங்களை பராமரித்துட்டு, அப்போ அந்த காலத்தில் ஒரு சைக்கிள் தான் இருக்கும். எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்டுவாங்க, எங்கள் அம்மா அந்த சைக்கிளில் பின்னால் உட்காருவாங்க. அவங்க பல வீடுகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி, விசுவாசிகள் வீட்டிலே போய் ஜெபம் நடத்தி, அப்படியாய் தங்களுக்கு முடிந்த ஊழியத்தை அவர்கள் அந்த நாட்களே செய்து வந்தார்கள். நான் 7 வயதாக இருக்கும்போது அப்பா டாக்டர் ஆகணும்னு சொன்னார்.
ஆனால் நான் 11 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதன் பின்பு நான் என் தகப்பனை மிகவும் நான் நேசித்தபடியால், என் தகப்பனும் என்னோடு என் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தனால், நான் என் தகப்பனை அதிகமாக இந்த உலகத்திலே நான் ரொம்ப மிஸ் பண்ண நாட்கள் உண்டு. அப்பொழுது ஆனாலும் என் தகப்பன் சொன்னதை, நீ டாக்டர் ஆக வேண்டும் என்று சொன்னதை மனதில் வைத்து நான் படிப்பதை விட்டுவிடவில்லை. அதிகமாய் படித்து எல்லா கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு வருவேன். அப்படியாய் நான் வளர்ந்து வந்தேன். அதற்கப்புறம் நான் என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அந்த காலத்தில் பியூசி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எம்பிபிஎஸ்க்காக அப்ளை பண்ணேன். அப்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஆள் பலன், பண பலன், கட்சி பலன் எதுவுமே கிடையாது. ஒரு சிறிய குடும்பம். அப்போது என்னுடைய இன்டர்வியூ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜிஹெச்சில் என்னோடய இன்டர்வியூ இருந்தது. அன்றைக்கு என்னோட கூட வருவதற்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மா அன்றைக்கி காலையில், அவங்க ஸ்கூல் டீச்சரு, அதனால் அவங்க இடத்துல சொன்னாங்க, ஆண்டவர் உன்னோட கூட இருப்பாருமா, நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போது எனக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உள்ளே அந்த மெடிக்கல் காலேஜ் உள்ள தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் சற்று தயக்கமாக இருந்தது. அப்பொழுது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தார். அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா என்னோட கூட இன்டர்வியூ வரைக்கும் வருவீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கொண்டு வந்து உன்னை இன்டர்வியூ ஹாலில் விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் என்னோட கூட வந்தார். என்னை கொண்டு வந்து அந்த ஜிஹெச்சில் அந்த இன்டர்வியூ ஹாலில் கொண்டு வந்து விட்டார். இதே போல் ஒரு பெரிய ஹால். அங்கே வந்து ஒவ்வொரு கேண்டிடேட், அதாவது அந்த எம்பிபிஎஸ் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது 3 பேர் 4 பேர் கூட இருந்தாங்க. அப்பா, அம்மா, பெரிய நல்ல வசதி கொண்ட அத்தை, மாமா, அந்த மாதிரி பெரியவங்க இருந்தாங்க. ஒவ்வொரு மாணவனுக்கும் குறைந்தது 3-4 பேர் இருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் யாருமே இல்லை. அந்த அண்ணன் என்னை தனியாக விட்டுட்டு அவர், சரி நீ இன்டர்வியூ நல்லா பண்ணுமான்னு சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அப்பொழுது நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன், ஆண்டவரே நான் இந்த இடத்துல தனியாக நிற்கிறேனே, என்னோட கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. ஆனாலும் நான் வந்து எனக்குள்ளே நான் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தைரியமாக இருந்தேன். அப்பொழுது ஒரு பெல் அடித்து மாணவர்கள் மட்டும்தான் அந்த மேலே இன்டர்வியூ ரூமுக்கு வர வேண்டும், மற்றவங்களாம் கீழே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது கீழேருந்து மாணவர்கள் மேலே வரும்போது எல்லாம் வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு வாழ்த்து சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. நான் என்னுடைய ஃபைலை தூக்கி கொண்டு நான் அந்த படிக்கட்டில் நான் தான் முதல் மாணவியாக ஏறி போனேன். ஏன்னா எனக்கு திரும்பி பார்த்து ஆல் த பெஸ்ட் சொல்வதற்கு யாரும் இல்லை. அப்பொழுது அந்த ரூமில் போய் இன்டர்வியூ முடித்துவிட்டு அந்த இன்டர்வியூவில் நான் தைரியமாய் ஆன்சர் பண்ணேன். எனக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழுந்து வர முந்தி ஐ வில் see you the next time as a doctor அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லி வந்தேன். அப்பொழுது அவங்க அந்த இன்டர்வியூ கமிட்டியில் இருக்கிறவங்க சிரிச்சிட்டு ஆல் த பெஸ்ட் ஃபார் யூமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஒரு டீச்சர் சம்பளம், நாங்கள் 3 பிள்ளைகள், நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ எதையும் குறைக்க முடியாது. அதனால் வந்து ரொம்ப எங்கள் அம்மா சிக்கனமாக வாழ கற்றுக்கொண்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் கூட வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் கூட ஒரு நாளைக்கு 10 பைசா ஆகும். ஸோ நான் ஒரு நாள் வந்து என்னுடைய சித்தி வீட்டுக்கு போனேன். அப்போது எதிர்க்க இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அந்த ஜன்னல் வழியாக சொன்னால், மேபல் எம்பிபிஎஸ் ரிசல்ட் பேப்பரில் வந்துருச்சு, உன் நம்பர் சொல்லுன்னு சொல்லி அவள் மேல் வீட்டிலேருந்து என் இடத்துல கேட்டாள். நான் கீழே ரோட்டில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய நம்பரை சொன்ன உடனே அவள் பார்த்துட்டு அவள் சொன்னாள், உன் நம்பர் வந்திருக்குது, மேபல் உன் நம்பர் வந்திருக்குது பேப்பரில் அப்படின்னு சொன்னாள். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் திரும்பி வீட்டுக்கு நாங்கள் போய் ஒரு 10 பைசா கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வந்து அந்த நியூஸ் பேப்பரை நான் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஏறக்குறைய 150 பிள்ளைகள் மத்தியில் ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கிடச்சிது. அது எனக்கு கிடச்சிது. அது எனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு எந்த பலனும் கிடையாது. கட்சி பலனோ பண பலனோ எதுவுமே கிடையாது எனக்கு. ஆனால் என் தேவன் எனக்கு அவர் முன்குறித்தே எனக்கு ஒரு சீட்டை வைத்திருந்தார். கர்த்தருடைய கோடான கோடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் நான் என்னுடைய எம்பிபிஎஸ்ஸை நான் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலே நான் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் படித்து முடித்த பிறகு எனக்கு 24 வயசில் எனக்கு விவாகமானது. எல்லா புது பெண்களைப் போல நான் என்னுடைய
என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகும்போது கனவுகளோடு போனேன். அநேக கனவுகள், இப்படியாய் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று போனேன். ஆனால் ஒரு சாதாரண மாமியாரே இன்றைக்கு சமாளிக்க முடியவில்லை. எனக்கு என் கணவருக்கு 2வது அம்மா, சித்தி. அதனால் அவங்கக்கிட்ட நான் அநேக பாடுகள் பட வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அந்த நாட்களிலே நான் வந்து அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஒரு ஏமாற்றமாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் என் கணவனோடு வாழ வேண்டும், நம் ஜீவன் பிரியும் வரை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேனேன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு பயந்து என் கணவரோடு நான் வாழ நான் முடிவு செய்தேன். அப்போது எங்கள் அம்மா வந்து இது என்னோடய கணவர் வந்து எனக்கு லவ் மேரேஜ்லாம் கிடையாது, அரேஞ்ச்டு மேரேஜ் தான். எங்கள் அம்மா நடுவில் சொன்னாங்க, உங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீ இங்கே வந்துருமா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வரவே மாட்டேன், நான் செத்தாலும் அங்கே தான் சாவேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோடய மாமியார் வீட்டில் எனக்கு நடந்த கொடுமையை தாண்டி என்னுடைய 2.5 வயது குழந்தைக்கு கொஞ்சம் கொடுமை பண்ண மாதிரி காணப்பட்டது. அப்பொழுது அதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் என்னால் வாழ முடியல. ஸோ என்னோடய மாமியார் வீட்டிலேருந்து நான் கிளம்பி வெளியே வரும்போது என்னுடைய தோளில் வந்து நான் ரெய்னி ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தோளில் ஹேண்ட்பேக்கு, அதில் வந்து என்னுடைய ஸ்டெத்தஸ்கோப்பு அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு கையில் என்னோடய பிள்ளை, ஒரு சின்ன பை, அந்த பையில் அவளுக்கு 2 ஃப்ராக்கு, 2 பேண்ட்டி, ஒரு பால் பாட்டில். இதை வச்சு தான் நான் என் மாமியார் வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன். ஒன்றுமே இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். என்னுடைய கணவன் கூட சொன்னார், அவர் வந்து பிறந்தது வளர்ந்தது ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் வளர்ந்தார். ஆனாலும் அவருடைய தாய் இல்லாத ஒரு குறையினால் அவருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வேண்டியதாக இருந்தது. அதனால் அவர் வந்து நான் வெளியில் வந்தேன்னா நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன், எனக்கு அதிக வருமானம் இல்லையேன்னு சொல்லி அவர் நினச்ச நேரத்தில் நான் சொன்னேன், நானும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு சமாதானமாக வாழ்க்கை வாழலான்னு சொல்லி நான் அவரிடத்துல சொல்லி அவரும் என்னோடு வந்து சேர்ந்தார். நாங்கள் முதல் எடுத்த வீடு வந்து 500 ரூபாய் வாடகைக்கு தான் நாங்கள் ஒரு வீடு எடுத்தோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு வந்து கொளத்தூரில் 2 கிரவுண்டில் ஒரு வீடு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜான்சியை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி சந்தித்தேன்னு அதை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தேன். அப்போது அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்லும்போது அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி ஜான்சின்னு ஒரு பேஷண்ட் வந்தது, அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தமாய் அந்த குழந்தை மரித்து விட்டது என்று சொல்லி அந்த மகளுக்காக நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. அது என்னுடைய காதுகளில் கேட்டுச்சு. ஆனால் நான் ஜான்சியை பார்த்ததில்லை. கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் என்னோடய ஓட்டேரியில் நான் கிளினிக் வச்சுருந்தேன். அப்போது என்னுடைய கிளினிக்குக்கு ஒரு மகள் வந்தாள். அப்பொழுது அவள் வந்து என்னிடத்தில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியாக வர மாட்டேங்குது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருதுன்னு. அப்போ நான் கேட்டேன், உன் பேர் ஜான்சியான்னு கேட்டேன். ஆமாம் என்று சொன்னாள். அப்போ நான் உடனே ஞாபகம் வந்தது, உன்னுடைய முதல் குழந்தை மரித்து விட்டதா என்று சொல்லி. ஆமாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், சரிம்மா உனக்கு எப்போம்மா பீரியட் வந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு 1.5 மாதம் ஆகுது என்னமோ ஒரு டேட் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், நீ போய் இங்கே யூரின் டெஸ்ட்டு நான் பண்ணிடுறேம்மா, அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட். இல்லைம்மா எனக்கு மாதம் இப்படி தான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்று கண்ட எகிப்தியை இனி நீ காண்பதில்லைன்னு சொன்னேன். அது நான் எப்படி அந்த வார்த்தை, எதுக்காக அந்த வார்த்தை அப்படி சொன்னேன்றது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போது அந்த மக வந்து போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு யூரின் பிடிச்சிட்டு வந்து நான் யூரின் டெஸ்ட் பண்ணப்போ 2 கோடு வந்தது. அப்போது நான் சொன்னேன், நீ வந்து கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட மாட்டாருமா, நீ தைரியமாக போன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த மகள் என்னிடத்துல ரெகுலராக செக்கப்புக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அக்டோபர் 20ஆம் தேதி என்னோட கணவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு டெபோராவை சிசேரியன் பண்ணி எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஜான்சியுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது அவளுடைய நன்றி, கர்த்தருக்குள்ளேயே ஒரு நன்றி. எப்போதும் என்கிட்ட ரொம்ப நன்றியாக ரொம்ப பாசமாக இருக்கும். அப்போது திருப்பி கொஞ்சம் நான் வருஷம் கழிச்சு நினைக்கிறேன், ஒரு 1.5-2 வருஷம் கழித்து ஜான்சி மறுபடியும் கருவுற்றாள்.
இந்த தடவை வந்து 2 குழந்தைகள்னு சொல்லிட்டு அந்த கருவில் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, என்ன செக்ஸுன்றது தெரியாது. ஆனால் எனக்குள்ளே ஒரு சின்ன மனசில் என்னோட ஆசையாக இருந்திருக்கலாம், ஜான்சி ஒரு பையனை இழந்து விட்டாலே, அதனால் ஆண்டவர் வந்து ஒருவேளை 2 பையன் கொடுக்குறாரோ இல்லை ஒரு பெண் ஒரு பையன் கொடுக்குறாரோ என்னவோ தெரியாது, பிறக்கும் போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிசேரியன் பண்ணும்போது முதல் குழந்தை எடுத்தோம், அது பெண் குழந்தை. 2வது குழந்தை எடுத்தோம், அதுவும் பெண் குழந்தை. அதுக்கப்புறம் ஜான்சிக்கு வந்து சர்ஜரி ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வார்டுக்கு வந்துருச்சு. அப்போ நான் ஜான்சிட்ட அன்னைக்கு சாயங்காலம் வந்தப்போ நான் கேட்டேன், என்ன ஜான்சி உனக்கு துக்கமா, 2 குழந்தையுமே பெண் குழந்தையாக போயிருச்சான்னு உனக்கு துக்கமான்னு கேட்டேன். அப்போ ஜான்சி சொன்ன பதில் என்னை செமிட்டியால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இது ஆண்டவர் கொடுத்த ஈவுமா, இதை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும், ஆண்டவர் கொடுத்த ஈவு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சிசேரியன் பண்ணால் கூட பேஷண்ட் வந்து திரும்பி படுக்க மாட்டாங்க, காலை நீட்ட மாட்டாங்க, என்னால் முடியாதுன்னுவாங்க. ஜான்சிக்கு இது 3வது சிசேரியனு. அடுத்த நாள் காலையில் நான் போகிறேன், நர்ஸ் கிட்ட சொல்லி டியூபெல்லாம் எடுத்து போட்டு நானே பாத்ரூம் போவேன், நான் நடந்து தான் போவேன்னு சொல்லி ஜான்சி எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டாக இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் வந்து எனக்கு ஜான்சி போல் ஒரு நல்ல பேஷண்ட்டை கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அதே மாதிரி ஜான்சியுடைய சகோதரனுடைய மனைவி பியூலா கூட 2 குழந்தைங்களும் நான் தான் டெலிவரி பார்க்க கர்த்தர் கிருபை செஞ்சார். இப்படியா என்னுடைய அதே போல் நான் மங்களபுரம் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து எனக்கு ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சேன். அது குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே செய்கிற ஒரு வேலை. அதுக்கு ஒரு தனி ஒரு அவங்க மேலே ஒரு அன்பும் ஒரு கரிசனையும் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஏன்னா அவங்க வந்து நிறைய நேரம் அந்த எங்களுடைய கண்ணாடி ஜன்னலை அங்கே அந்த ஸ்லம்மில் சுற்றி இருக்கிறவங்க கல்லை தூக்கி போட்டு அடித்து உடச்சிடுவாங்க. அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவேன், இது உங்கள் ஹாஸ்பிட்டல், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் மனைவி வரும்போது ஒரு ஜன்னல் இல்லாமல் இருக்குமேன்னு சொல்லி அப்போது அப்படியா அவங்களோட பேசி அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற கர்த்தர் கிருபை செஞ்சார். அந்த எனக்கு வந்து நான் ஒரே ஒரு டாக்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டலில். 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் என்னோடய வேலை. ஆனால் நான் என்னோடய வேலை வந்து 8 மணிலேருந்து 5 மணியோட முடியவே முடியாது. அது 24 மணி நேரமும் நான் வந்து என்னுடைய அந்த வேலைக்கு என்னை ஒப்பு கொடுத்துருந்தேன். என்னுடைய கட்டில், அந்த காலத்தில் மொபைல் ஃபோனெல்லாம் கிடையாது, என்னுடைய கட்டில் பக்கத்துலேயே என்னுடைய லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். 2 மணிக்கு ஃபோன் வந்தாலும் சரி, 1 மணிக்கு ஃபோன் வந்தாலும் சரி, உடனே எந்திரிச்சு சாரி கட்டி உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நான் வந்து அதாவது அந்த போய் நான் அட்டென்ட் பண்ணுறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமோ எதுவுமே கிடைக்காது. ஆனால் கர்த்தர் வந்து அந்த பேஷண்ட் மேலே மனமுருகி, கர்த்தர் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி வியாதியஸ்தரை பார்த்து அவர் மனதுருகி அவர் இரக்கம் பாராட்டினாரோ, அந்த இரக்கத்தினால கர்த்தர் என்னை நடத்தின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் வந்து என்னோட கணவனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ராத்திரி 10 மணி அப்படிக்குள்ளே இருந்தாக்கா நானே என்னுடைய 2 வீலர் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன். ஆனால் ராத்திரி 11 மணி விடிய காலையில் 3 மணி அப்படி இருந்தால் என்னோடய கணவன் என்னோட கூட வருவாங்க. அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க பயோகெமிஸ்டாக இருந்தாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து அவங்க இருப்பாங்க. ஆனால் நான் போகணுன்றதுனால அவங்களும் என்னோட கூட வந்து, நான் வந்து லேபர் ரூம் உள்ளே இருப்பேன், அவங்க வெளியில் அந்த தோட்டத்தில் கொசுக்கடியில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நாங்கள் 2 பேருமே உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்காக நாங்கள் செஞ்சது. அது வந்து அநேகர் வந்து அதை வந்து கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல, இந்த மங்களபுரத்தில் இன்றைக்கும் நான் போகாமலே கூட இங்கே ஒரு டாக்டர்மா இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் சேவை செஞ்சாங்கன்னு சொல்லி அநேகர் இத்தனை வருஷமாக சொல்ல கர்த்தர் வந்து என்னை ஒரு சாட்சியாய், ஒரு கலங்கரை விளக்காய் அந்த இடத்துல வைத்ததினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். 2019 நான் ரிட்டையர் ஆன பிறகு என்னுடைய ஓட்டேரியில் என்னோடய கிளினிக் மட்டும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 25 ஆண்டுகளாக அதே ரூமில் அந்த கிளினிக் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் சூழ்நிலைகள், அந்த கோவிட் வந்துச்சு. அப்போது நானே வந்து நிறையா, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் என்ன அழுகையின் பள்ளத்தாக்கின் மூலமாக நடத்தின நேரங்கள் அநேகமாக இருக்குது. நான் அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் போனதுனால தான் நான்
மற்றவங்களுடைய வேதனையை அவங்கள போல நான் புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். முதல்ல எனக்கு ஒரு பெண் குழந்தை, 5 வருடம் கழித்து என்னுடைய 2வது பிரசவத்தில் என்னுடைய ஆண் மகன் மரித்து விட்டான். ஸோ ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தையை இழப்பது ஒரு தாயுடைய வேதனையை புரிந்து கொள்ள தான் கர்த்தர் என்ன அந்த வழியில் நடத்தினார். அதனால் உண்மையாகவே நிறைய நேரம் எங்களுடைய பிரசவம் பார்க்கும்போது சில நேரத்தில் இந்த குழந்தைக்கு ஏதாவது உள்ள ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சிக்கல்னால அந்த குழந்தை மரித்து விட நேரம், இல்லாத 8 மாதத்துலேயோ 7 மாதத்துலேயோ பிறந்து அந்த குழந்தை மரித்து, அப்போது அந்த தாய் கதறி அழும்போது எனக்கு கர்த்தர் அந்த தாயிடத்தில் உன்னை போல நானும் ஒரு குழந்தையை இழந்த ஒரு தாய், ஆனால் மீண்டுமா எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், அதனால் உனக்கும் உன்னுடைய கர்ப்பத்தில் திருப்பி கர்த்தர் நிரப்புவார்னு சொல்லி அவங்களோடத்துல பேச, அவங்களுடைய கஷ்டத்தில் அந்த பாதையில் அவங்களோட கூட கரம் பிடிக்க கர்த்தர் எனக்கு போதுமான கிருபை கொடுத்தார். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போனால் அநேக வியாதிகள், எனக்கு சுகரு, பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்தது. மைக்ரைன், தலைவலின்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். தலைவலி வந்தால் வாமிட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால் இன்னொரு பேஷண்ட்டுக்கு தலைவலி வரும்போது இந்த வலி அது ஒரு தேசான வலி இல்லை, அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று நான் எப்படியாவது கர்த்தர் நிறைய கிருபைகளை, நானே சில நேரத்தில் என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது இது நாம் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனா, இவ்வளோ நேர்த்தியான மருந்தை எழுதி கொடுத்துருக்குறேன்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அதே மாதிரி கர்த்தர் நான் 2019 நான் ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறம் என்னுடைய கிளினிக்கை இந்த கோவிட் நேரத்தில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ என்னுடைய கிளினிக்கை மூடிவிட்டேன். 1922 ஜனவரி மாதம் எனக்கு கோவிட்னால நான் கஷ்டப்பட்டேன். ஒரு சாதாரண கோவிட், நிறைய பேருக்கு கோவிட் வந்துச்சு. கோவிடில் அநேகம் பேர் மரித்து விட்டார்கள். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட 22 நாள் நான் கோவிடில் கஷ்டப்பட்டேன். அப்போது கடைசியில் என்னை மேத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ இவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, இவங்களை இங்கே அட்மிட் பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயாவது ஐசியூ இருக்கிற இடத்துல கொண்டு போங்கன்னு சொல்லி என்னை அந்த இடத்துல புறக்கணித்தாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையினால் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க நீங்கள் இவங்களை அட்மிட் பண்ணுங்கள், இவங்களை இங்கேயே பாருங்கள், இவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா நான் வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேசி அந்த மேத்தா ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கோவிட்லேருந்து வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த 22 வருஷமே எனக்கு மார்ச் மாதம் திருப்பி கிட்னி கல், என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கிட்னி கல் ஏறக்குறைய 15 தடவை கிட்னி கல் வந்தவங்களுக்கு அந்த கல்லுடைய வேதனை எப்படி இருக்கும்ன்றது தெரியும். 5 முறை கிட்னி கல்லுக்காக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. வியாதி, வேதனை, ஆனால் எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் எனக்கு தைரியமாக இன்றைக்கு ஆப்ரேஷன் பண்ணி 5 நாளில் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் ஒரே ஒரு டாக்டர் தான், நான் லீவ் எடுத்தால் பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமேன்னு சொல்லி 5 நாள் தான் ரெஸ்ட் இருப்பேன். 6வது நாள் வேலைக்கு போயிடுவேன். உள்ளே ஸ்டென்ட்டு போட்டிருப்பாங்க, அதோடு கூட நான் வேலைக்கு போயிடுவேன். அப்படியா கர்த்தர் வேலைக்கு போக விடாமல் வேலைக்கு போக கிருபை செஞ்சார். திருப்பி 22ஆம் வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி என்னுடைய தோல் எலும்போ என்னுடைய கால் எலும்போ உடைஞ்சது. அதுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கடைசியில் 2022 முடிவில் நம்ம 31ஆம் தேதி போய் நம்ம சாட்சி சொல்லலாம், கர்த்தர் நமக்கு இப்படி சுகம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிற நேரத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி எனக்கு நான் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு நெஞ்சு வலி இல்லை, எனக்கு தொண்டையில் ஒரு அடைக்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்த்தோம். அவர் இசிஜி பண்ணார், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு 100% உங்கள் ஹார்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சும்மா இந்த கோல்டுனால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார். ஆனால் அன்றைக்கி இரவு முழுவதும் ஒரு போராட்டம், எனக்கு என்னுடைய மூச்சு நின்று போகிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் நான் சொன்னேன், டாக்டர் தான் சொல்லிட்டாரு உங்கள் ஹார்ட் நல்லா இருக்குன்னு, உங்கள் ஹார்ட்டில் எதுவும், ஆனால் அது எனக்கு ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்ன்றது நாங்கள் யாருமே உணர முடியாமல் இருந்துச்சு. கடைசியில் காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஃபுல்லாக சரீரம் ஃபுல்லாக வேர்த்து உடம்பு சில்லுனாயி என்னுடைய கால் மரத்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் வந்துருச்சு, என்னை ஆண்டவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டிய வேலை இன்னும் முடிக்கலையே, நீ ஆண்டவருக்காக நீ ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ எனக்கு நாடி துடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. மரணத்துக்கு வாசலில் போய்
போய் நின்று கொண்டிருந்த என்னை கர்த்தர் மீண்டுமாய் ஜீவன் கொடுத்து என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எதற்காக என்னை உயிரோடு வச்சிருக்கிறான்றது நான் அறிஞ்சு அவருடைய சித்தத்தின்படி நானும் என் கணவரும் சேர்ந்து கர்த்தருக்காக நாங்கள் அநேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னால் ரொம்ப ஃபிசிக்கலாக என்னால் ரொம்ப வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் மூச்சு வாங்கும், கொஞ்சம் ரொம்ப வேர்க்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன இடங்களில் போய் எங்களால் முடிந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய கர்த்தர் கிருபை தராரு. நான் ஒரே ஒரு பாட்டு பாடி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நான் நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நான் நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல ஜீவனுள்ள சாட்சிக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். நன்றிம்மா. இந்த சாட்சி மூலமாக கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. ஆமென்.